ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி சூப்பரான கிளைமேட்டுங்க. க்ளவுடியாக இருந்தது, மழை பெய்கிற மாதிரியே இருந்தது. நேற்று ஈவினிங் செம்மையான மழை பெஞ்சிருக்கு போல். அண்ட் சந்தையிலையும் வந்து நிறைய சிறப்பான ஐட்டங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா கவர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க சந்தைக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஐட்டம் வந்து இந்த வி கன்சோல். இது செம்ம டிஸ்பிளே யூனிட் எல்லாம் சூப்பராக இருந்தது. கடைக்காரர் கேட்கும்போது இது வந்து ஒர்க்கிங் யூனிட்டுங்க, 1500 தான் சொன்னார். 1500 ரீசனபிளாக தெரிஞ்சது. எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், கண்டிஷனும் நல்லா தான் இருந்தது. சரி, அவர்கிட்ட அடாப்டர் கேட்டேன். அடாப்டர் இருந்தால் சொல்லுங்கள், செக் பண்ணி பார்க்கலான்னா அடாப்டர் கிடையாதுன்னாரு. சரி, எப்படிங்க அடாப்டர் இல்லாமல் ஒர்க்கிங்னு சொல்கிறீங்கன்னா, அது அப்படி தாங்க ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொன்னார். கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கத்துலேயே வந்து இந்த யூனிட்டும் இருந்தது, வி இது. சரி, ஒரு ஃபுல் பேக்கேஜாகவே இருக்கே, பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாமான்னா கடைசியில் இது வந்து நம்ம கேமரா கடை பிரதரோட ஐட்டங்கள் போல். அவர் பேக் இங்கே மறந்து வச்சுட்டு போயிருக்கார் போல். அதை வந்து கடைக்காரர் எடுத்து அவரோட ஐட்டமாக எடுத்து லிஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தாரு. செம காமெடியாக போயிடுச்சு. அவர் வந்து பேக் எங்கேன்னு தேடிட்டு கடைசியில் எல்லா பொருளையும் எடுத்து அவர் பேக்கில் வச்சுட்டு கிளம்புனார். கடைக்காரையோ ஏதோ கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி ரொம்ப இதாக ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தார். பட் இன்னொருத்தரோட பொருள் அது. பக்கத்தில் இந்த ஓல்டு டைப்பு ஒரு சிசிடிவி கேமரா பார்க்க முடிஞ்சதுங்க. இது பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. இது நம்ம அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸு இல்லை பழைய ரஜினி மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து கேமராஸ் இருக்கிறது. இதில் மேனுவலாக வந்து ஃபீடின் பண்ணுறது, டேம்பர் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சீன்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து சூப்பர் கண்டிஷன்லேயே இருந்தது. கேமரா லென்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருந்தது. 800 என்னமோ ப்ரைஸ் சொன்னாங்க. அடுத்த ஒரு ஷாப்பில் வந்துட்டு இந்த க்யூட்டான ஒரு குட்டி கலர் டிவி வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து இந்த சைஸில் வந்து நம்ம யூஸ்வலாக பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் பார்த்துருப்போம். கலர் டிவி வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன் நான். சரி, இது அப்படி இப்படி ப்ரைஸ் கேட்டு இதை வாங்கிட்டோம். நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன் தெரியல, பட் எப்படி இருந்தாலும் இதை வந்து ரெஸ்டோர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இதை வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கியாச்சு. ஏன்னா இந்த சைஸில் வந்துட்டு நம்ம கலர் டிவி கொஞ்சம் ரேர் தான். சரி, இது ஒன்று கிடச்சிருக்கு, எதுக்கு மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கிட்டோம் நம்ம. அண்ட் அதே ஷாப்பில் வந்துட்டு இந்த பிஏ சிஸ்டமும் வச்சுருந்தாங்க. அஹூஜாவோட பிஏ சிஸ்டம் தான். ஸோ ஒரு ஆம்பு, அதோட ஒரு டிரைவர் யூனிட்டும் வச்சுருந்தாங்க. இது ரெண்டுமே வந்து அட்டாச்சாக இருந்தது. ஸோ இது அப்படியே வச்சு யூஸ் பண்ணுவாங்களா இல்லை ஸ்க்ரூவை கழட்டிட்டு யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பக்கா பிஏ யூனிட்டு. ஸோ இதாக வந்து ரெக்கார்ட் ஆர் ஆம்புலன்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் கிட் இருந்ததுங்க. இது வந்து இந்த கிட்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கானது இந்த யூனிட்டு. ஸோ இதை வந்து நம்ம மாற்றி செட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் இதை வச்சு. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பக்காவாக இருந்தது, க்ளீனாக, ரொம்ப க்ளீன் யூனிட்டாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி வந்து வேல்வ் ரேடியோஸ் பார்க்க முடிஞ்சது. 2 வேல்வ் ரேடியோ இருந்தது. ஒன்று வந்து மர்ஃபி, கீழே உள்ளது வந்து மர்ஃபி, மேலே உள்ளது ஜிஇசி. மர்ஃபி வந்து செம பெருசாக இருந்ததுங்க. ஹைட்டு பார்த்திங்கனாவே செம ஹெவி வெயிட்டாகவே இருந்தது. அண்ட் ஜிஇசி வந்து நார்மல் ஒரு ரேடியோவாக தான் இருந்தது. பட் ரெண்டுமே வந்து கொஞ்சம் புவர் கண்டிஷன் தான், எடுத்து வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரைஸ் செக் பண்ண முடியல, ஓனர் அங்கே பக்கத்தில் இல்லை டக்குன்னு பார்க்கும்போது. அண்ட் ரெண்டுத்துலேயும் வந்துட்டு வேல்வ்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஜிஇசியில் கன்ஃபார்மாக வேல்வ்ஸ் வந்து இருந்தது, பார்க்க முடிஞ்சுது பின்னாடி கேப்பில். பட் இதில் வந்து மர்ஃபிலையும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்தோம். பட் எல்லா வேல்வ்ஸும் இருந்ததுன்னு தெரியல. இது யூனிட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் வந்து இனிஷியலாக வந்த மர்ஃபி ரேடியோஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இனிஷியல் பீரியடில் வந்து மர்ஃபி ரேடியோஸு. ஜிஇசியும் வந்து கொஞ்சம் ஃபாரின் ரேடியோ தான் நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு சோனியோட ஒரு டிவிடி பிளேயர் பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல யூனிட் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த யூனிட்டில் நான் அந்த மோட்டர் செக் பண்ணி பார்த்தேன், சுத்தவே இல்லை. அது செம்மையாக வந்து ஜாம் ஆகிருந்தது. அநேகமாக இந்த ரஸ்ட்டு வாட்டர் இதாகி ரஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 1500 சொன்னாங்க. பட் ஸ்டில் அதை வந்து ரெடி பண்ணாலும் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. அண்ட் அங்கேயே பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செம்ம பூம் பாக்ஸ் செட்டு ஒன்று இருந்ததுங்க. இது யூனிட்டே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அகலமாக டுயல் டெக்கு, 3D ஸ்பேஸ் எல்லாம் போட்டு சவுண்ட் எஃபெக்ட்லாம் 3D எஃபெக்டில் இருக்கும் போல். ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து அகெயின் ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொன்னார் இந்த கடைக்காரர். ஏற்கனவே இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி அது நான் ஒர்க்கிங்காக போயிடுச்சு. ஸோ இதை வந்து ரிஸ்க் எடுக்க முடியல, ஏன்னா டயலும் சுத்தமாக சுத்தலை அதில். அண்டு பழைய டிவியும் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ஸோ விண்டேஜ் டிவி யாராவது தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த வாரம் வந்து சந்தையில் இருந்தது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்ச பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் நினைக்கிறேன், போர்ட்டபிள் டிவி. அண்ட் இது என்ன யூனிட்டுன்னு டக்குன்னு பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து பழைய ஃபிலிப்ஸ் ரேசர், இது ஷேவிங் கிட்டு. பார்க்குறதுக்கு பக்கா விண்டேஜாக இருந்தது. ஸோ இது வந்து சப்போஸ் செகண்ட் ஹேண்ட் வாங்குறீங்கன்னா பக்காவை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க பிளேடு இதெல்லாம் கழட்டுறதுக்கு. ஸோ இதை பக்காவை ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிலிப்ஸோடது இது விண்டேஜ் ஷேவிங் செட்டு.
இந்த வாரமும் 2-3 லேண்ட்லைன் ஃபோன்ஸ் பார்க்க முடிஞ்சதுங்க. பக்கா விண்டேஜ் ஐட்டமும் பார்க்க முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டைப் தான், பல்ஸ் மோடில் ஆப்ரேட் ஆகிறது தான். பட் இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு விண்டேஜ் டெலிஃபோன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி விண்டேஜ் ஃபோன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த வாரமும் இருந்தது செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சோனி ஹெட்ஃபோன் வாங்கியிருந்ததா சொன்னார். 200 தான் சொன்னார். இது ஒரிஜினலான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த இதெல்லாம் ஒயர்லாம் பார்க்கும்போது குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ அவர் அதுவும் ஒரு ஃபேனும் வாங்கியிருந்தார், நெக் பேண்டு ஃபேனு. ஸோ சம்மருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு வாங்கினார். ரெண்டுமே சேர்த்து 300க்கு வாங்கினதா சொன்னார். அண்ட் இந்த செட்டு பாருங்களேன், இது வந்து ஐபாட் டாக்கிங் ஸ்டேஷன் தான், சோனியோடது. அண்ட் சிடியும் போடலாம். மேலே வந்து ஸ்லாட் லோடிங் சிடி மெக்கானிசம். ஸோ மேல் வழியாக சிடி போட்டுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வரும். 19 வோல்ட் ஜாக் போடுற மாதிரி பவர் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு ஸ்லைட்ஸ் வந்து நிறைய இன்றைக்கி வந்திருந்ததுங்க. யாராவது வந்து ஸ்லைட் ப்ரொஜெக்டர் வச்சுருக்கீங்க, ஸ்லைட்ஸு தேவைன்னா இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. பட் எல்லாம் வந்து மூவி ஸ்டில்ஸ் கிடையாது, எல்லாம் ஏதோ மெடிக்கல் ரிலேட்டட் இது போல். ஸோ மெடிக்கல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கான ஸ்லைட்ஸ் போல் ஏகப்பட்டது இருந்தது. நிறைய பேர் செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி இந்த ஷாப்பில் நிறைய விண்டேஜ் ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. அதில் ஒரு இதில் மேகசின் ஒன்று எடுத்து பார்த்தேன். அது பார்க்கக்கூடாத ஒரு மேகசின். சரி அப்படியே வந்து ப்ளர் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு. பட் அதெல்லாம் சீக்கிரமாகவே சேல் ஆயிடுச்சு போல். அண்ட் நிறைய இந்த வந்து பஞ்சாங்கம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சதுங்க. இதெல்லாம் வந்து வெரி ஓல்டு 1920s 30s உள்ள பஞ்சாங்கம் வந்து இருந்தது. அதை எடுக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு வந்து பேப்பர் ரொம்ப அப்பளம் மாதிரி இருந்தது. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி தமிழ் லெட்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியல. வித்தியாசமாக தான், ஆனால் நீட்டாக இருந்தது. எல்லாமே வந்து டைப் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ 1926 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இயர்ஸில் உள்ள பஞ்சாங்கம்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து யாரோ பர்சனலாக யூஸ் பண்ண டைரி போல் 1937 போட்டிருந்தது. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ரைட்டிங்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து ஏதோ நோட்ஸ், அவரோட குறிப்புகள் போல். அது எல்லாமே வந்து இப்போது ஹிஸ்ட்ரியாக சந்தைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பஞ்சாங்கம்லாம் பாருங்களேன், என்னென்ன இயரில். அவர் ஸ்ரீலங்கன் பஞ்சாங்கமும் இருந்ததுன்ற மாதிரி சொன்னார். ஸோ இதெல்லாம் யாருக்காவது யூஸ் ஆகுனா செக் பண்ணி பாருங்கள். பல்காக ஏதோ 6000 ஏதோ ப்ரைஸ் கோட் பண்ணியிருந்தார். ஸோ அப்படியே பாருங்கள், உங்களுக்கு வந்து இது சப்போஸ் தேவைப்படுது, தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சந்தையில் இருக்குது. இது வந்து பல்க் பர்ச்சேஸ்க்கு தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். இதோட அங்கே இடையில புக்ஸ் அதெல்லாம் இருந்தது. இது வந்து ஸ்ரீலங்கன் பஞ்சாங்கன்ற மாதிரி சொன்னார். ஸோ கண்ட்ரிக்கு கண்ட்ரி என்ன வேரியேஷன் இருக்குன்னு தெரியல. பட் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப டெலிகேட்டாக இருந்தது. ஈஸியாக வந்து கிழிஞ்சிடும் இந்த மாதிரி. இது ஏற்கனவே கட்டான மாதிரி இருந்தது. அண்டு டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. 2 பாக்ஸ் இருந்தது, ஒன்று சின்னதாக ஒன்று பெருசு. இதில் ஐ திங்க் டாக்குமெண்ட்ஸ் அந்த பழைய ஆங்கிலேயர் பீரியடில் யூஸ் பண்ண பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கேயே இந்த டெக்கரேட்டிவ் பேரட்ஸ் இருந்தது, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம இந்த ஷோகேஸ் ஐட்டம், யூஸ்வலாக அந்த ஹாலில் உள்ள ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ஐட்டம். 2 க்ரீன் பேரட்ஸ் இருந்தது. சரி, யாராவது டெக்கரேட்டிவ்க்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அகெயின் ஒரு சிசிடிவி கேமரா. இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் லைக் வெரி ஓல்டு டைப்பு தான் இது. பட் ஆனால் புவர் கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. அகெயின் ஒரு ஆம்ப்பு, ஹவுஜாவோடது யூடிஆர் டைப்பு. இதெல்லாம் வந்து மோனோ ஆம்ப். இது பவர்ஃபுல்லாக இருக்கும், பட் மோனோ ஆம்ப். இதெல்லாம் பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம்க்கு வந்து யூஸ் பண்ணுறது, பிஏ சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுறது. வாட்டேஜும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சிங்கிள் ஸ்பீக்கருக்கெல்லாம் செம்ம வாட்டேஜ் வரும், லைன் அவுட்புட்டும் இருக்கும். அண்ட் ஒரு விண்டேஜ் கேமரா பார்க்க முடிஞ்சதுங்க. விண்டேஜ் கேமராஸ் நிறையாவே இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. எடுத்து பார்த்தா அந்த கேமரா ஹோல்டர்லாம் உடஞ்சி போயிருந்தது. அண்ட் இது பாருங்கள், இது அகெயின் ஒரு விண்டேஜ் கேமரா தான். இது ரஷ்யன் டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரேர் மாடலும் கூட. கேமரா பாயிண்ட் அண்ட் ஷூட் அண்ட் வீடியோ கேமராஸும் இருந்தது. ஸோ இந்த கேமராவில் டிஸ்பிளே போயிருந்தது, வீடியோ 8 டைப்பு. பட் டிஸ்பிளே அந்த எல்சிடி டிஸ்பிளே வந்து போயிருந்தது. மற்றபடி ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள், சவுண்ட் பார்ஸ் அண்ட் வாக்மேன்ஸ். ஸோ இந்த கால்குலேட்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆன் பண்ணால் அந்த க்ரீன் கலர் எல்இடி லைட்டு க்ளோ ஆகும். இது நம்ம ப்ரைஸ் கேட்டோம், 150 ஸ்டார்டிங்கில் சொன்னார். பட் பேட்ரி போட்டு பார்த்தா ஆன் ஆகுது, பட் பட்டன்ஸ் எதுவுமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை. சரி, அப்படி இப்படி பேசி 50க்கு வாங்கிட்டோம். எடுத்து ரெஸ்டோர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த யூனிட் பாருங்களேன், இது வந்து டிஸ்பிளே அடாப்டர் போல். டிஸ்பிளேலேருந்து USB 2.0க்கு கன்வெர்ட் பண்ணுறதா இல்லை எப்படின்னு தெரியல. அண்ட் இதுவும் வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி தான், ஒரு சின்ன இது டூப்ளிகேட் டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அந்த ஸ்க்ரீன் டாக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும்.
அண்டு யமஹாவோட ஒரு சவுண்ட் சிஸ்டம்ங்க. இது வந்து டேக் உள்ளது. இது டேப்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஆடியோ ப்ராட்காஸ்டிங். ஸோ இது இந்த சேட்டலைட் வழியாக எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். சிக்னல்ஸு, லாங் ரேஞ்சு சிக்னல்ஸ் எடுக்கிறது. அது இல்லாமல் எஃப்எம்மும் நம்ம இதில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா இன்புட், டிஷ் ஆண்டனா இன்புட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம லாங் ரேஞ்சு சிக்னல்ஸ், டிஜிட்டல் ஆடியோ, டிஜிட்டல் எஃப்எம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கடைக்காரர் இதை ஆன் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி செக் பண்ணார். பட் யூபிஎஸ் பிரச்சனையே என்னன்னு தெரியல, இது வந்து ப்ராப்பராக ஆன் ஆகலை. நாங்களும் என்னென்னமோ பட்டன்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். பட்டன்ஸ் எல்லாமே வந்து செம்ம ஃபேன்சியாக இருந்தது. பட் எவ்வளோ ட்ரை பண்ணி வந்து காப்பாற்ற முடியல சப்ஜெக்டை. ஸோ இது வந்து 3000 சொல்லிட்டு இருந்தார். சப்போஸ் யாருக்காவது தேவை, இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் ரெஸ்டோர் பண்ண முடியும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பக்கத்துலேயே வந்து பாக்கெட் ரேடியோ, நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க பாக்கெட் ரேடியோ வேணும்ன்ட்டு. இது ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருந்தது, ஆடியோ வந்தது. பட் 500 சொன்னாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு. நெகோஷியேட்லாம் பண்ண முடியல. நான் சொன்னேன் வெளியவே 300 கிடைக்குதுங்க அப்படின்னா, இல்லை அப்படி இருந்ததுன்னா அங்கேயே வாங்கிக்கோங்க, இதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை நம்ம வாங்கி கொரியர் இதெல்லாம் பண்ணினாவே எங்கேயோ போயிடும் ப்ரைஸு. ஸோ அதனால் வாங்கலாது. அண்ட் நிறைய மேக் புக்ஸ் எல்லாம் இருக்குது, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அது ஆக்சுவலாக வந்து டெம்பரரி இஷ்யூ போல் இப்போ வந்து ஆப்பிள் அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பழைய ஐஃபோன்லாம் வந்து ரெஸ்டோர் பண்ண முடியும். அண்டு சீல்டு சிடிஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம சிடி ரைட்டர் இருந்ததுன்னா ஆடியோ சிடி வந்து இதுலேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சிலையை பாருங்களேன், டைகரோட ஒரு வுட். இது செம வெயிட்டாக இருந்ததுங்க. நானும் லைட் வெயிட்டுன்னு நினச்சி தூக்கி பார்த்தா தூக்க முடியல, செம வெயிட்டு. 8000 ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன், 8000 6000 ஏதோ சொன்னார் பேரு. அண்டு கிராஃபிக்ஸ் கார்டும் இருந்ததுங்க. இதில் கிராஃபிக்ஸ் கார்டு மேலேயே போட்டிருக்கு இஷ்யூன்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகாத ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இதெல்லாம் செகண்ட்ஸில் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. அண்ட் வீணை இருந்ததுங்க இன்றைக்கி. ஸோ வீணை யாராவது தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா பாருங்கள். ஸ்ட்ரிங் கட்டாக இருந்தது, ஒரு ஸ்ட்ரிங்கு. எத்தனை ஸ்ட்ரிங்கு வரும்னு தெரியல. ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது எனக்கு. பட் நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தால் செக் பண்ணிக்கோங்க, இது வந்து நாமினல் ப்ரைஸான்ட்டு. அந்த வுட்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுற டைப்பில் தான் இருந்தது. நான் ஸ்டார்டிங்கில் அது உடஞ்சிருந்ததுன்னு நினச்சேன், பார்த்தா அது ஓப்பன் பண்ணுற டைப்பு. அண்ட் ஹெச்ஆர்சியோட ஒரு மல்டிமீட்டர் பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து ஹெச்ஆர்சி யூஸ்வலாக சவுண்ட் போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஆம்பிளிஃபயர் போர்ட்ஸ் இதெல்லாம் அந்த டைமில். ஸோ அவங்களோட ஒரு ப்ராடக்டாக பார்க்க முடிஞ்சது இது. பட் என்ன, அந்த நீடில் வந்து நடுவில் நின்றுட்டு இருந்தது. ஸோ லிவர் இஷ்யூவா இல்லை மொத்தமாக யூனிட் ஃபெயிலியரான்றது தெரியல. சப்போஸ் யாராவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கேசட்ஸ் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் கேசட்ஸ் எல்லாம் கிடச்சிதுங்க. அஞ்சலி, சின்ன தம்பி. அண்ட் இது இல்லாமல் எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. மற்றவங்களுக்கெல்லாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கேசட்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ இது வந்து நம்ம வாங்கிட்ட ஒரு கேசட் வந்து 50ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து வேற ஒருத்தர் எடுத்தது. பாட்ஷா, தளபதி, ஜீன்ஸ், கண்டுகொண்டேன், அழைப்பா இது. ஸோ டிஃப்ரெண்ட் கேசட்ஸ் எல்லாம் இன்றைக்கி சந்தையில் பார்க்க முடிஞ்சுது. இந்தியன். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேசட் பாருங்களேன், தியாகராஜ பாகவதர். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கினோம். அதே மாதிரி சிடிஸும் வச்சுருந்தாங்க, எல்லாமே ஆடியோ சிடிஸ் இருந்தது. பட் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் அது இதுன்னு இருந்தது, ஃபுல் கண்டிஷன் மாதிரி தெரியல. கவரோட உள்ளது 200, பவுச்சில் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து 100, கவரோட உள்ளது, பிளாஸ்டிக் கவரோட உள்ளது வந்து 200ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிஷன் நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். நிறைய இதில் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பார்டர்லேயும் நிறைய ஸ்க்ராச்சஸ் இருந்தது. அண்ட் ஒரு மேக் புக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுருந்தாங்க, மேக் புக் ஏர். இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனால் அது வந்து 16,000ன்ற மாதிரி கோட் பண்ணியிருந்தார். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3rd ஜென்ரேஷன் இருக்குமான்னு தெரியல. பட் ஃபுல்லாக ஆன் பாஸ்வேர்டுன்னு தெரியுன்ற மாதிரி சொன்னார். ஸோ நீங்கள் அப்படியே கூட ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜிங் போர்ட்டு ரொம்ப டேமேஜாக இருந்தது. அழுக்கு மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. சப்போஸ் யாராவது வாங்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி சந்தையில் இருக்குது அவைலபிளாக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். இந்த வாட்சை பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாட்ச். இது ஆக்சுவலாக ஃபேன்சி ஸ்டோர்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி டேக் மீட்டர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெஸ்மரைசிங் யூனிட் தான். ப்ரொஜெக்டர்ஸை தேடிட்டுருக்கீங்கன்னா இன்றைக்கி இருந்ததுங்க அவைலபிளாக. டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பெரிய யூனிட் வந்து 5000ன்ற மாதிரி சொன்னாங்க. மற்ற சின்ன யூனிட்லாம் 3000 தான். ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் தெரியாது, நம்ம ஒர்க்கிங் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது வழியில் செக் பண்ணி பார்த்து தான் அதை வாங்கணும். அண்ட் இந்த பேப்பர் வெயிட் பாருங்களேன், இதிலேருந்து அந்த பிளேயர் ஃபோட்டோ இந்த கேமராவுக்கு செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், மெஸ்மரைசிங்காக இல்லை. ஸோ இதையும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம்
இந்த யூனிட்டு என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, லிக்விட் பவர்னு போட்டிருந்தது. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தேடி பிடிச்சி வந்து இந்த இதை காமிச்சார், டெலஸ்கோப்பை காமிச்சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அவர் வந்து இதை வாங்கியிருக்கங்க, செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொன்னார். செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இதை வச்சு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஜூபிட்டர் மேலேயும் தாண்டி பார்க்கலான்னு நினைக்கிறேன், சேட்டன் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ நல்ல யூனிட்டாக இருந்தது. இதெல்லாம் வெளியே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இவர் வந்து 2000 தான் வாங்கினேன்ற மாதிரி சொன்னார். ஃபுல் கிட்டே இருந்தது, அந்த ஸ்டாண்டு முத கொண்டு எல்லாமே இருந்தது. ஸோ அவர்கிட்ட வீடியோ சாம்பிள் கேட்டிருக்கேன் நான். சப்போஸ் செட் பண்ணார்னா நான் ஏதாவது சாம்பிள் கிடச்சதுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள், ஃபுல் ஸ்டாண்டு வித் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மீட்டர் கூட இருக்குது. நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், அந்த அஸ்மித் ஆங்கிள் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு நம்ம ட்ராக் பண்ணலாம் இது. ஸோ ஃபுல் கிட்ட அப்படியே வந்து அவர் கிடச்சிருக்கு. அண்ட் அதோடு சேர்த்து ஒரு கார் ஒன்று வாங்கியிருந்தார். ஸோ நார்மல் யூனிட் மாதிரி தான் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல்டு கார் தான் இது. இன்றைக்கி வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து 100 rupeesன்ற மாதிரி சொன்னாங்க அந்த லேடி. அண்ட் அவங்களே ரெடி பண்ண மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வாட்டர் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸுன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்டிக்கர் இன்பில்ட்டு. ஸோ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு அதை ஒட்டிக்கலாம். பின்னாடி உள்ள ஸ்டிக்கர் இதை வந்து டபுள் சைடட் ஸ்டிக்கர் போல் அதை ஒட்டிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இதில் வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது, அந்த மாதிரி குவாலிட்டி ஸ்டிக்கர்ன்ற மாதிரி சொன்னாங்க. அண்டு நம்ம சிஎம்மோட ஃபோட்டோவும் வச்சு ஒரு 2 ஸ்டில்லில் வச்சுருந்தாங்க. 2 மேலேயே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 ஸ்டில்ல ஏதோ பார்த்தது. ஸோ எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டின்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ 100 rupees தான் இது, இந்த போஸ்டரு. ஃபேன் பாய்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவரோட சிக்னேச்சர் போட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டில்ஸ் எல்லாம். ஆனால் நல்லா இருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் இது. அண்ட் இது வந்து நம்ம லேட்டஸ்ட்டு போஸு அவரோடது. ஸோ அதை வச்சும் ஸ்டில்ஸ் இருந்தது. ஸோ போஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. அண்ட் இந்த இது பாருங்களேன், கன்சோல் இது வந்து அட்டாரி கேமோடது. பட் அதுக்கே வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் டைப்பில் ஒன்று இருந்தது. இதோட கனெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கன்சோல் கனெக்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் கேசட் போடுற மாதிரி இருக்குது. சத்தியமாக எனக்கு தெரியல இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால இது வந்து நம்ம வாங்கிட்டோம். இது என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அட்டாரி பாப்புலரான ஒரு கேமிங் கன்சோல் தான் அது. சரி, அதில் உள்ள ஒரு காம்பனண்ட்னா எதுக்காவது ரீபர்பஸ் பண்ண முடியுமான்றதுக்காக அதை நம்ம வாங்கிட்டோம். அண்ட் அந்த ஷாப்லேயே வந்துட்டு இந்த ஃபிலிப்ஸ் ஒரு பிளேயர் இருந்தது, சிடி பிளேயர் தான், டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்தது, பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக. ஸோ உள்ள சிடி டிரான்ஸ்பரண்ட் விண்டோஸ் இதில் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுட்டு உள்ள சிடி சுற்றுறது கூட க்ளீனாகவே பார்க்கலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்லுக்காக இருக்கும். அண்டு காசு பர்ஸு, மணி பர்ஸு, மணி இதில். ஸோ இதெல்லாம் ஒரு டைமில் ரொம்ப பாப்புலராக இருக்கும். ஸோ இந்த கேமரா பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கேமராலே வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது, வால்பேப்பரை வச்சு. பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா தான், இந்த ரோல் போட்டு யூஸ் பண்ணுற கேமரா. பட் ஆனால் யுனிக் ஒரு ஸ்டைலில் இருந்தது. அண்ட் ப்ளூரேஸும் இன்றைக்கி இந்த வாரம் பார்க்க முடிஞ்சதுங்க. நான் ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்துலேருந்து ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டே இருக்கார். யாருப்பா இவர்? நானும் ஒன்று எடுத்து கடைசியில் என்ன இருக்குது பார்க்கலான்னு தான் அவர் மேலே எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தார். நான் அதை சீரியஸாக கவனிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு வந்து எடுத்து வைக்க அவர் எடுத்து திரும்ப வச்சுட்டு இருந்தார். பட் எல்லாம் மூவிஸ் கலெக்ஷன்லாம் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹாப்பி ஃபீட்டு, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நண்பர் தான். யூஸ்வலாக அந்த டாய்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவார்ல, அவர் தான். ஸோ அவர் இன்றைக்கி இந்த கிளாக்கும் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தார். அண்ட் இந்த டாம் அண்ட் ஜெரி டாய் பாருங்களேன், செம்ம ரியலிஸ்டிக்காக இருந்தது. இது அப்படியே 3D எஃபெக்டில் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதே வாங்கியிருந்தார் அவர். அண்ட் ஒரு ஓனிடா விசிஆர் பார்க்க முடிஞ்சதுங்க வித் ரிமோட்டோட. ஸோ ரிமோட்டோட பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான். அதுவும் ஒனிடா ரிமோட்லாம் வந்து யூஸ்வலாக கிடைக்காது.
ஸோ ஒனிடாவோட ஒரு விசிஆர். இதோட கண்டிஷன் பாருங்கள், ஒர்க் ஆகுமா இல்லையான்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிட்டு ஒன்று வாங்கணுங்க. இது வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க, அப்படி இப்படி பேசி 80க்கு வாங்கணும். இதை வச்சு மல்டிபிள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். பட் இதில் மெயினாக நம்மளுக்கு க்யூரியஸாக உள்ளது வந்து ரேடியோ இதில் வச்சு ரெடி பண்ணலாம் போட்டிருந்தது. நம்மளுக்கு அந்த ஃபெரைட் ஆண்டனா எல்லாமே இருந்தது, வேரியபிள் கெப்பாசிட்டர் எல்லாமே. சரி, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம், ரேடியோ டியூன் பண்ண முடியுதா இதை வச்சு அப்படின்றதுக்காக வாங்கணும். ப்ரைஸும் வந்து ஓகே தான், 80க்கு நாமினல் ப்ரைஸாக தான் இருந்தது. கூடவே மவுஸ் இதெல்லாம் இருந்தது, அது அதோட வந்ததா இல்லை எடுத்து போட்டு வச்சுருந்தாங்களான்னு தெரியல. பட் நம்ம மொத்தமாக 80 கொடுத்து வாங்கிட்டோம். அண்ட் இந்த பாக்ஸ், இந்த யூனிட் பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து முன்னாடி பிசி மேகசின்லாம் வாங்கும்போது கூட தருவாங்க ஃப்ரீயாக. இதை வச்சு ஆன்லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்டர்நெட்டுக்காக இது வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 250 சொன்னார். போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் தேடிட்டுருக்கீங்க, போர்ட்டபிள் டைப்பில் வேணும்னா இருக்குது. இதை நம்ம கார் இதிலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ இந்த யூனிட் இருந்தது, ப்ரைஸ் கேட்க முடியல. கிம்பல், கோப்ரோக்கான கிம்பல் வந்து ஒரு யூனிட் இருந்ததுங்க. ஆன் கண்டிஷனில் இருந்தது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். பேட்ரி பவர் ஆனால் கம்மியாக தான் இருந்தது. பட் செக் பண்ணவர் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகலைங்க, மேபி கேலிப்ரேஷன் தேவைப்படுன்ற மாதிரி சொன்னார். அண்ட் பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜாக இருந்தது. எங்கேயோ வச்சு இது பண்ணி வச்ச டேமேஜ் பண்ணி வச்ச மாதிரியே இருந்தது. ஸோ பாருங்கள், இது லோ பேட்டரியில் இருந்தது. அண்ட் பட்டன் கண்டிஷன்லாம் பாருங்களேன். ஸோ கோப்ரோக்கான ஒரு கிம்பல். ஸோ தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள், சந்தையில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு க்யூட்டான ஒரு வீணை இருந்தது, டெக்கரேட்டிவ் பீஸ். சிஸ்கோ ரவுட்டர்ஸ் அண்ட் மதர் போர்ட்ஸ். அண்ட் ஒரு கடையில் வந்துட்டு ஏகப்பட்ட ஜாய்ஸ்டிக்கு, சோனி ஜாய்ஸ்டிக் வந்து குமிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. இது யூஸ்வலாக ஒரு கடையில் போட்டு வச்சுருப்பாங்க, இது இன்றைக்கி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாப்பில் பார்க்க முடிஞ்சது. ஒரிஜினல் ஐட்டமானு தெரில, பட் ஃபுல்லாக வந்து சோனி ப்ளே ஸ்டேஷன் ஜாய்ஸ்டிக்ஸ் தான். டைரக்டர் சேர், பேட்ரி ஆப்ரேட்டட் 2 வீலர் அண்ட் ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்ஸ் தேடுறீங்க அப்படின்னா கூட இருக்குது. என்சிஆர்டி, ஃபிசிக்ஸ் அண்ட் சிபிஎஸ்சி ரிலேட்டட் புக்ஸும் பார்க்க முடியுது. ஹோம் தேட்டர்ஸ் பற்றி கேட்குறீங்க, ஏகப்பட்டது அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறீங்க 2.1, 5.1, 7.2 இதெல்லாம் கவர் பண்ணுங்கன்ட்டு. மினிமம் வந்து 2.1 அண்ட் 5.2 பார்க்க முடியும். 7.2லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான். அண்ட் மல்டிமீட்டர்ஸ் இந்த வாரம் செக் பண்ணேன், ஒரு 2-3 மல்டிமீட்டர்ஸ் இருந்தது. பட் எல்லாமே வந்து நார்மல் டைப் தான், கண்டிஷனும் வந்து ஆவரேஜ் தான். ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது தெரியல, பட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருந்தது. கெப்பாசிட்டன்ஸ் உள்ள டைப் வந்து பார்க்க முடியல இந்த வாரம். அண்ட் இந்த யூனிட் பாருங்களேன், இது வந்து போர்ட்டபிள் ஹை ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர்ன்ற மாதிரி போட்டிருந்தது. எனக்கு தெரிஞ்சது ஏதோ மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க போல். பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது, போர்ட்டபிள் ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு. ஏதோ ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல். அண்ட் ரியலிஸ்டிக் பிராண்டோட ஒரு ரேடியோ பார்க்க முடிஞ்சதுங்க. ரியலிஸ்டிக் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் மாடல் தான், பிராண்டு தான் அது. ஐ திங்க் யூஎஸ் பிராண்டுன்னு நினைக்கிறேன் ரியலிஸ்டிக். ஸோ அதோட ஒரு ரேடியோ வந்து இன்றைக்கி சந்தையில் இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஜிட்டல் ஆன்சரிங் மிஷின் இது. ஸோ நம்ம டெலிஃபோன் யூனிட்டில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வாய்ஸ் இதெல்லாம். இப்போ நம்ம வாய்ஸ் மெயில் இருக்க மாதிரி தான் அது. முன்னாடி அந்த காலத்தில் வந்து லேண்ட்லைனுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சரிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது வீட்டில் ஆள் இல்லைன்னா இது ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வந்து ரிட்டன் போகும். அதுக்கப்புறம் அவங்க பீப்புக்கு அப்புறம் பேசினா ரெக்கார்ட் ஆகிடும். அண்ட் ஏகப்பட்ட ஏவிஆர்ஸ் இருந்தது. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு பவர் ஹவுஸு டிஃப்ரெண்ட் ஷாப்பில் பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இது பாருங்கள், ஃபிலிப்ஸோட பவர் ஹவுஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா இந்த வாரமும் இருந்தது. ஸோ இது வந்து மிஸ்டர் ஜானகிராமன் ஷாப் இல்லை, அது வேறு ஷாப்பில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் எல்ஜியோட ஒரு டிவி 21 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், சிஆர்டி டிவி தான். அண்ட் இது ரொம்ப பழைய டைப் எல்ஜி டிவி. ஸோ எல்ஜி கொஞ்சம் ரிலேபிளாக இருக்குது இந்த சிஆர்டி டைப் மட்டும். சோனியோட ஒரு ப்ளூரே பிளேயர் 3D சப்போர்ட் உள்ளது. ஸோ 3D டிஸ்க் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதே மாதிரி 3D ப்ரொஜெக்டர் ஆர் 3D டிவி இருக்குன்னா இது வந்து பக்காவாக யூஸ் பண்ணலாம், சோனியோடது. அண்ட் லென்ஸ் கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படின்ட்டு. அண்டு
மாதவன் ஷாப் வந்து லேட்டாக தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணார். ஸோ அங்கே வந்துட்டு இந்த பெட் டைப் ஃபிலிப்ஸ் டேப் ரிகார்டர் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த ஃபிலிப்ஸ் பிராண்டு மட்டும் யூஸ்வலாக இந்த பெட் டைப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்குங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டு ஒரு வீல் அடிக்கடி காணாமல் போயிடும். அங்கேயே வந்து இந்த கிட்டார் வச்சுருந்தாரு, இது சேல் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னார். ஸோ நல்ல கண்டிஷனில் இருந்ததில்ல. இது எலக்ட்ரிக் கிட்டார், மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட. அண்ட் அங்கேயே இந்த 2-in-1s அண்ட் ரேடியோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. லேப்டாப்ஸும் 2 லேப்டாப் வச்சுருந்தாரு. நிறைய கேசட்ஸு, சிடிஸ், ரிமோட்ஸ், கேமராஸ் இருந்தது. வாக்மேன் பார்த்தீங்களா, இது வந்து சிடி மேன் வித் டிரான்ஸ்பரண்ட் கேஸோட. ரவுட்டர்ஸ் எல்லாம் இருந்தது. கேஸ் ஸ்டவ் அண்ட் இந்த ஃபோல்டபுள் கீபேட் ஒன்று இருந்தது, கீபோர்டு. ஸோ இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். நல்லா காம்பேக்டாக இருந்தனால யூஸ் ஆகும்னு வாங்கியாச்சு. அண்ட் இது கிட்டார் டியூனர்னு நினைக்கிறேன், இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாரு. ஸோ இன்றைக்கி அந்த சைடு போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ விண்டேஜ் டெலிஃபோன்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. இந்த டெலிஃபோன் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரெடி பண்ண டெலிஃபோன் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த பல்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியல, டோன் பல்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியல. அண்ட் இது கிராமஃபோனும் கைண்ட் ஆஃப் லைக் ரெடி பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. நீடில் போடுற இடம் அண்ட் இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கீ டைப் கிராமஃபோன் அண்ட் ஓல்டு வுடன் டெலிஃபோன். அண்ட் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு ஒன்று இருந்ததுங்க. இது இப்போ லிவர்லாம் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ண முடியல, செகண்ட் லாஸ்ட் இது ஓப்பன் ஆச்சு. அண்ட் லிவர் ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா ஷூட்டிங்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு ஷாப்பில் ஃபுல் பேட்ரி பவர் பேங்க் ஒன்று வச்சுருந்தாங்க. எவ்வளோ பேட்ரிஸ் பாருங்களேன். ஸோ இது இந்த 2-வீலருக்கு வருமா இல்லை காருக்கு வர பேட்ரி பவர் பேங்க்கான்னு தெரியல, அப்படியே குவிச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் ப்ளே ஸ்டேஷன் கேட்குறீங்க. ஸோ இந்த ப்ளே ஸ்டேஷன் ஃபுல் யூனிட் அப்படியே கிட்டாகவே இருந்தது வித் கேம் சிடிஸோட. ப்ளே ஸ்டேஷன் 2 தான் இது. ஸோ யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் யூனிட்டு வித் மல்டிபிள் பிளேயர் ஆப்ஷனோட. அந்த இது கூட கேட்குறீங்க நீங்கள், மல்டி டேப் இருக்கான்ட்டு, அதோடய வச்சுருந்தாங்க. ஸோ இவர் தான் ஓனரு, கடை ஷாப் ஓனர். 5500 சொன்னார் ப்ரைஸு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே ஷாப்பில் இந்த ஃபுல் கிட் இருந்ததுங்க. சோனியோட ஒரு வீடியோ டிஸ்க்மேனு வித் அடாப்டர் எல்லாமே இருந்தது. ஸோ இது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கிட்டார். இது பாருங்களேன், வீடியோ சிடி டிஸ்க்மேன். ஸோ நம்ம விசிடி போட்டு கூட அப்படியே டிவியில் கனெக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம், இல்லாட்டி ஆடியோ சிடி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ரிமோட்டும் கூட வருது பார்த்தீங்களா. இத்தனோண்டு ஒரு டிவைஸ்க்கு அவ்வளோ பெரிய ரிமோட் வேறு, பரவாயில்ல. அண்ட் இந்த பவர் பேங்க் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து ஜென்ரேட்டருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு யூனிட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு மேலே ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது வந்து பவர் எங்கே தேவை இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு இதை டெமோ காமிச்சார். ஸோ ஆன் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஃபேனும் ஓட ஆரம்பிச்சுது. பரவாயில்ல, நல்ல பவர்ஃபுல்லாகவே இருந்தது. சரி, அப்படியே கொஞ்சம் காற்று வாங்கிட்டோம் நம்ம இந்த சாக்கில். அண்ட் அதோட வந்து சார்ஜிங் யூனிட்டும் பாருங்கள், அதிலே வந்துட்டு பேட்ரி இண்டிகேட்டரும் இருக்குது, சார்ஜிங் இண்டிகேட்டரும். ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் பக்கா யூனிட் தான். அண்ட் வெளியே வந்து இது ப்ரைஸ் எல்லாம் 15க்கு மேலே வரவங்க. ஸோ இங்கே வந்து சீப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ஹெவி வெயிட்டாக இருக்கும், தூக்கிட்டு போகிறதுக்கு எப்படியும் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் ஒரு 110 வோல்ட் கன்வெர்ட்டரும் இருந்தது. இதுவும் வந்து ஹை பவர் கன்வெர்ட்டர். ஸோ இது நம்ம ஏகப்பட்ட யூனிட் வச்சுருக்கோம், ஹோம் தியேட்டர் அண்ட் டிஃப்ரெண்ட் 110 வோல்ட்டில் ரன் ஆகிற மாதிரி யூனிட்ஸ் நிறைய வச்சுருக்கோம், ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி இதை ஒன்று போட்டு வச்சுட்டு இதுலேருந்து நம்ம எக்ஸ்டெண்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டீரியோ பவர் ஆம்ப்ஸும் ஸ்டார்டிங்லேயே இருந்ததுங்க, ரயில்வே கேட் பக்கத்துலேயே இருந்தது. ரிட்டர்ன் போகும்போது பார்த்தேன் நான். அண்ட் இது எல்லாமே வந்து 35,000 சொன்னார். மேலே உள்ளது 30,000, கீழே உள்ளது வந்து 35,000ன்ற மாதிரி. ஸோ பாருங்கள், இவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் கூட சந்தையில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கூட விற்கிறாங்க. அண்ட் அங்கேயே பக்கத்தில் வந்து இந்த லாக் இருந்ததுங்க. நம்ம இந்த கார் யூஸ்வலாக நோ பார்க்கிங்கில் விட்டுட்டு போனால் லாக் போட்டு வைப்பாங்களே. ஸோ பரவாயில்ல, இதெல்லாம் சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தா டக்குன்னு பக்கத்தில் இருந்தால் சொன்னார், இல்லைங்க இது இவங்க யூஸ் பண்ணுறதை புதுசு வாங்கிட்டு ஒன்று வந்து வச்சுருக்காங்க, யாராவது வயலேட் பண்ணால் லாக் பண்ணுறதுக்காகன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பெட் செக்ஷனில் இன்ட்ரெஸ்டிங் பெட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது.
ஹச் டாக் வரும் பாருங்கள். ஸோ இது வந்து நார்மல் ஃபஸ்ட்டு இருந்த பெட் செக்ஷன் தான். டாக்ஸு கேட்ஸ் எல்லாம் கூட இருந்தது. இன்றைக்கி கிளைமேட்டு நல்லா இருந்தனால எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்ததுங்க, ஒன்றும் டென்ஷன் ஆகலை. அண்ட் இந்த கேட்டோட ப்ரீட் டைப் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தொட்ட உடனே கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. எல்லாம் டீப் ஸ்லீப்பில் இருந்தாங்க. ஏன்னா கிளைமேட் அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தனால ரொம்ப டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாங்க. ஸோ இதை பாருங்கள், ஹச் டாகு செம க்யூட்டாக இருந்தது. அங்கங்கே போய் பல்ட்டி அடிச்சிட்டு இருந்தது. இன்னொன்று ஃபுல் ஸ்லீப்பு. 7500 சொன்னாங்க இதோட ப்ரைஸு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் சந்தையில். ஸோ நர்சரி சைடு நிறைய ரோஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க, டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டிஸில். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அது இன்றைக்கி கிளைமேட்டுக்கு நல்லாவே இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் கூட வீட்டில் செட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, பார்கெயின் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடம் வந்தாவே கொஞ்சம் பசுமையாக, கண்ணுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். ஸோ எல்லாம் வந்து பார்கெயின் பண்ணி பல்காக வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதோட கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளைமேட்டு காலையிலையும் சரி மத்தியானமும் நல்லாவே இருந்தது. ஸோ வரீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க, பயங்கரமாக ஸ்வெட்டிங்காக இருந்தது. நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எல்லாம் இருந்தது. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.